வணக்கம். நிரதிசை சினிமா விமர்சனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி நடித்த ராயன் என்கின்ற தமிழ் திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்ப்போம். இதில் தனுஷுடன் கூட சேர்ந்து நடித்தவர்கள் சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம் மற்றும் அபர்ணா பாலமுரளி, துஷாரா விஜயன், எஸ்ஜே சூர்யா, சரவணன், இளவரசு போன்ற மற்றும் பலர். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரிங்க. இது இதில் ஆரம்பத்தில் ஒரு கிராமம் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு 3 பசங்க, சின்ன பசங்க, அவங்களோட அம்மா பிரசவத்துக்கு இருக்கிறாங்க. அப்போ அண்ணன் சொல்கிறாரு, எனக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும்னு சொல்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு பிரசவம் அப்போ தங்கச்சி குழந்தை பிறக்கின்றது. தங்கச்சி பாப்பா எடுத்து பார்த்துட்ருக்கிறாரு, கொஞ்சம் கவனிச்சிட்ருக்குறாங்க. இப்போ என்னென்னா ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா எங்கேயோ வெளியில் சந்தைக்கோ எதுக்கோ போகிறாங்க. வெளியில் போனவங்க திரும்பி வரவே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அங்கே இருக்கிற ஒரு பூசாரி மரத்தில் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெண் குழந்தையை எடுத்து விற்று விடலாம் என்று சொல்கின்றார். அதை பார்த்து பயந்து போன அந்த மூத்த அண்ணன் அவர்கள் தம்பி 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அந்த தங்கச்சியை எடுத்துகிட்டு கையில் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து லாரி ஏறி சென்னைக்கு வந்து விடுகின்றார். அவர் தான் தனுஷ். அவருடைய பேர் காத்தவராயன். அந்த காத்தவராயன் தான் ராயன் என்ற தலைப்பு வந்திருக்கின்றது. சென்னை அப்புறம் பெருசாகிடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஒன்று நடத்துகின்றார். நல்ல கூட்டம், நல்ல வருமானம் வருகின்றது. அவருடைய முதல் தம்பி அதான் சந்தீப் கிஷன் இருக்காருங்களா, அவர் ரொம்ப ஒரு முன்கோபியாக, ஒரு முரட்டுத்தனமாக, சும்மா தேவையில்லாத ரொம்ப தகராறுலாம் போயிட்டுருக்காரு. அதனால் தனுஷுக்கு பல சிக்கல்கள் விளைகின்றது. இரண்டாவது தம்பி காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் காலேஜில் படிச்சுட்ருக்காரு. ஆனாலும் காலேஜில் யூனியன் ஒரு எலெக்ஷன் வருது, அதில் ஒரு போட்டியிடுறாரு. அங்கே ஒரு தகராறு வருது, அதில் ஒரு சண்டை வருது, அதில் போய் கலந்துக்கிறாரு. அதில் ஒரு தகராறு, ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனையை பற்றி காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் தனுஷிடம் கேட்கும்போது தனுஷ் சொல்கிறாரு, இது நீ நாமினேஷனை திருப்பி வாங்கிடு, வேண்டாம். ஏனென்றால் இப்படி தான் எலெக்ஷன் நடக்கும். அப்புறம் ஒரு கொலை விழும், ஒரு பாடி விழும், அதுக்கு பின்னாடி ஒரு ரவுடி இருப்பான், அதுக்கு மேலே பார்த்தோன்னா ஒரு அரசியல்வாதி இருப்பான், அதுக்கு மேலே ஒரு பெரிய பணக்காரர் இருப்பான். அப்படி இது ஒரு மோசமான உலகம், நமக்கு வேணும், நம்மளோட உலகம் சின்னது, நம்ம சந்தோஷமாக இருப்போம் என்ற ஒரு நல்ல டயலாக் அதை எடுத்தோடனே சொல்கிறார். ஸோ இதுலேயே என்ன சொல்கிறார் என்றால், அவர் வம்பு தும்புலாம் போகாமல் உழைத்து வாழ வேண்டும், தன்னுடைய தம்பிகளையும் தங்கையையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றார். 3ஆவது தம்பி ஒழுங்காக தான் இருக்கின்றார். ஆனால் அந்த 2ஆவது தம்பியால் தான் நிறைய பிரச்சனைகள் வருகின்றதுங்க. இப்படி இருக்கும் பொழுது அபர்ணா பாலமுரளி அவர்கள் அந்த இடத்துல வசிக்கிறாரு. அவங்க சந்தீப் கிஷன் இருக்காருங்களா, அவங்க மேலே ஒரு பிளைண்ட் லவ், அவங்க பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க. இவர் என்ன தப்பு பண்ணாலும் திட்டுறாங்க, அடிச்சுக்கிறாங்க. ஆனால் பிளைண்ட் லவ் அவர் மேலே இப்படி போய் கொண்டிருக்கின்றது. இப்போ சந்தீப் கிஷனால் சின்ன சின்ன தகராறுகளுக்காக இவர் போலீஸ் ஸ்டேஷனாக போகின்றிருக்கு தனுஷ் அவர்கள். அதே போல் அந்த ஏரியாவில் 2 பெரிய கேங்ஸ்டர்ஸுங்க. ஒன்று சரவணன், இன்னொன்று எஸ்ஜே சூர்யா. ஸோ சரவணன் இவருக்கு தெரியும் தனுஷ்க்கு. ஸோ அங்கே போய் நிற்க வேண்டியிருக்கு அப்பப்போ தம்பியால். இருந்தாலும் அவர் அமைதியாக பொறுத்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்கின்றார். முதல் பாதையில் கிட்டத்தட்ட இப்படி தான் போகின்றது. இந்த முதல் பாதை முழுவதுமே நல்ல விறுவிறுப்பாக இருக்கின்றதுங்க. பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு போலீஸ் அதிகாரியாக அந்த ஏரியாவுக்கு வருகின்றார். அவங்க வருவதற்கும் ஒரு முன்காரணம் வச்சிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரவுடிங்கெலாம் ஒழித்து நான் க்ளீன் பண்ண போகிறேன் என்றெல்லாம் சொல்கின்றாரு. ஸோ அவரும் அந்த ஒரு பார்ட்டாக இருக்காருங்க. அப்போது தன்னுடைய தம்பிக்காக தனுஷ் அவர்கள் ஒரு முறை வன்முறையில் இறங்க வேண்டியிருக்கின்றது. அது ரொம்ப மோசமாக போகின்றது. ஒரு தாதாவே காலி பண்ணி அது கிட்டத்தட்ட அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் 25 பேர் படுகொலை அப்படிலாம் செய்தி வர அளவுக்கு ரொம்ப மோசமாக நிலைமை போகிவிட்டது. 2ஆவது பாதி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த தங்கச்சி கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கேரக்டர் தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக வருகின்றது. அதாவது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு பணம் தேவை, அதற்காக அண்ணன் தம்பிலாம் போகிறாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் வருகின்றது. அவங்க அண்ணன் எல்லா அண்ணன் மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்காங்க. இருந்தாலும் மூத்த அண்ணன் காத்தவராயன் மேலே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அன்பு. இதற்கு அப்புறம் என்ன நடந்தது, தனுஷுக்கும் சகோதரர்களுக்கும் அந்த தங்கச்சிக்கு என்ன நடந்தது என்பது தான் மீத கதை. முதலில் இந்த திரைப்படத்தின் சில ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு ஹாஃபில் தனுஷோட நடிப்பு மிகவும் பிரமாதம். அதாவது பொட்டென்ஷியல் அவருக்கு இருக்குது. இருந்தாலும் அவர் தன்னுடைய கோபத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு அமைதியாக இருந்து கொண்டு தம்பியையும் தங்கச்சியையும் வாழ வைக்க வேண்டும் என்கின்ற அந்த அமைதியான ஒரு குணத்தை அவர் பொறுத்து கொண்டு வாழ்கின்றார். சண்டாசத்தில் போனாலும் அவர் அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த ஒரு நார்மல் மனிதனாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா தனுஷுடைய நடிப்பு மிகவும் நன்றாக இருக்கின்றது. தங்கையிடம் அவர் காட்டும் பாசம்,
தம்பிக்கிட்ட வந்து உரிமையோடு கண்டிப்பது, ஒரு அப்பா திட்டுற மாதிரி திட்டுறாரு, அந்த மாதிரிலாம் வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நடிப்பு வந்து ரொம்ப நன்றாக இருக்கின்றது. முதல் பாதியில் என்னை கேட்டால் முதன்மையாக ஓங்கி நிற்பது தனுஷுடைய நடிப்பு. அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னவென்று பார்த்தால், முதல் பாதி வந்து எல்லாம் நல்லா விறுவிறுப்பாக செல்கின்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்ல பேஸ்மெண்ட் போட்ட மாதிரி, நல்ல ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி நன்கு விறுவிறுப்பாக செல்கின்றது. இரண்டாவது பாதி அந்த அளவுக்கு இல்லை என்றாலும், கொஞ்சம் தொய்வாக இருந்தாலும் குறை சொல்லும்படியாக ஒன்றும் இல்லை. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அடுத்தபடியாக பார்த்தால் ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணி இசை, ஃபைட் சீன்ஸ்லாம் வரும்போது ரொம்ப நன்றாக இருக்கின்றது. பாடல்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடித்ததாக இல்லை. உங்களுக்கு பிடிக்கலாம், இந்த போகி போகினா ஒரு பாட்டு இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலாம். ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிக்கல. ஆனால் பிஜிஎம் மிகவும் நன்றாக இருக்கின்றது. அதே போல் சினிமாட்டோகிராஃபி, இந்த இருட்டில் நடக்கிற விஷயங்கள், அப்புறம் வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபி, இது போன்ற விஷயங்கள்லாம் மிகவும் அற்புதமாக இருக்கின்றன. இது எல்லாமே திரைப்படத்துக்கு மிகுந்த ஒரு பலத்தை சேர்த்து கொடுத்திருக்கின்றன. மூன்றாவதாக பார்க்கும்பொழுது அந்த தங்கை கேரக்டர் வருது பார்த்தீங்களா, இரண்டாவது பதில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த தங்கையுடைய அண்ணன் மேலே இருக்க பாசம், அதில் அவங்க செய்கிற சில விஷயங்கள்லாம் வரும்பொழுது நமக்கு கொஞ்சம், நம்ம ரொம்ப காலமாக பார்த்துட்ருக்கோம், அந்த திரைப்படங்கள்லாம் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வேறுபட்டு நமக்கு நிற்கின்றது. இப்பொழுது திரைப்படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்று பார்ப்போம். மைனஸ் முதல்ல சொல்கிறது என்னென்னா வன்முறை. அதாவது அவர் தம்பி வந்து தவறு செய்கிறாரு, இவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு போகிறார் தனுஷ். இருந்தாலும் அவர் கடைசியில் வன்முறை இறங்கும்பொழுது ஏகப்பட்ட வன்முறை காட்சிகளாக வருகின்றன. 10 பேர் 20 பேர் 30 பேர் அப்படி எல்லாரையும் அடித்து சாத்துறாரு. அதாவது இவர் குத்தாம விட்டால் கூட சும்மா போகிறவங்கள வந்து விட்டு குத்து வாங்கிட்டு போகன்ற அளவுக்கு வன்முறை மிகுந்து காண்பிக்கப்படுகின்றது. அது ஒரு மைனஸாக எனக்கு தோன்றுகிறது. இரண்டாவது மைனஸ் பாயிண்ட் என்னவென்றால், பிரகாஷ் ராஜ், அதாவது போலீஸோடைய கேரக்டர். போலீஸ் வந்து அந்த இடத்துல க்ளீன் பண்ண சொல்கிறாங்க இல்லைங்களா, போலீஸ் கிட்டத்தட்ட அந்த படம் முழுவதும் ஒன்றும் செய்யவில்லை. அவங்க வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 கேங் அடிச்சுட்டு சாகட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தில் கதையில் ஒரு ஓட்டை. கடைசியில் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவார் தனுஷ்கிட்ட, ஆனால் அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. இன்னும் போலீஸ் இந்த தனுஷ் நம்பியாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வந்து பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. மூன்றாவதாக பார்த்தால் அப்பர்ணா பாலமுரளி அவர்கள், இது சின்ன ஸ்பாய்லர் தாங்க, இருந்தாலும் சொல்லியே ஆக வேண்டும். சந்தீப் கிஷன் மேலே ரொம்ப ஆசை கொண்டிருப்பவர். அவருடைய பிறந்த ஒரு குழந்தையை வந்து கடைசியில் தனுஷை கொடுத்து நீங்களே வளர்த்துக்கோங்க, எனக்கு ரத்தத்தில் பிறந்த குழந்தை வேண்டாம்னு சொல்கிறாரு. அது எப்படி எல்லாமே தெரிஞ்சனே அவர் கூட விரும்பினார், அவர் கூட பழகினார், அப்புறம் எப்படி அந்த குழந்தையை கொடுப்பாருன்னு எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் படத்தில் ஆரம்பத்தில் அனாதைகளாக வந்த குழந்தையை காண்பிக்கும்பொழுது கடைசியில் அனாதை குழந்தை கொடுப்பது என்பது நமக்கு ஏற்றுக்கொள்ளபடியாக இல்லை. அது ஒரு மைனஸாக நான் நினைக்கின்றேன். கடைசியாக திரைப்படத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்பதற்கு முன் நான் என்னுடைய ஒரு சின்ன ஒப்பீனியன் சொல்ல விரும்புகின்றேன். கத்திக்கு யார் கையில் இருக்கிறோம், யாரை வெட்ட போகிறோம் என்பது தெரியாது. ஸோ ஒரு கத்தியை எடுத்து பல பேரை வெட்டி கொள்வது, ஃபார் எக்ஸாம்பிள் இதிலேயே நியூஸ் பேப்பரில் வரும் 25 பேர் படுகொலை அப்படிலாம் வரும். இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு வன்முறைகள்லாம் வந்து நம்ம காண்பிப்பது தேவையா? படத்திற்கு உண்மையிலேயே தேவை என்றால் காண்பிக்கலாம். ஆனால் அவ்வாறு இல்லை என்றால் இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்துக்கு போய் வழிவகுக்குமா, ஒரு தவறான நம்பிக்கைகளை ஊட்டுமா, எஸ்பெஷலி ஃபார் த யங் அடல்ட்ஸ் என்பது எனக்கு தோன்றுகிறது. ஸோ அந்த வயலன்ஸ் என்பது நமக்கு கொஞ்சம் குறைத்து கொள்ளலாமா, எல்லா திரைப்படங்களும் நான் சொல்கிறேன் என்பது என்னுடைய ஒரு சின்ன ஒரு கோரிக்கை. ஓகே, கடைசியாக நீங்கள் தனுஷ் ரசிகராக இருந்தால் தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள், நன்றாக இருக்கும். முதல் 10 நன்றாக நடித்திருக்கின்றார். அதுக்கப்புறம் ஸ்டண்ட் எல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. கேங்ஸ்டர் படம் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா 2 கேங்குள்ள இருக்க ரைவல்ரி, அதில் என்னென்ன விளைவுகள் நடக்கின்றன அதெல்லாம் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்காங்க. ஸ்டண்ட் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். இது போன்ற காரணங்களுக்காக இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள். நீரதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை என்றென்றும் நன்றியுடன் வணக்கம்.